வணக்கம். ஒரு சின்ன நட்பு எப்படி ஒரு பெரிய பகையா மாறுது? ஒரே ஒரு அவமானம் அடுத்தடுத்த தலைமுறையை அழிக்கக்கூடிய ஒரு பழிவாங்கும் தீயா எப்படி உருவெடுக்குது? வாங்க, இந்த பகை சக்கரம்ங்கிற வலையில சிக்கிக்கிட்ட ரெண்டு நண்பர்களோட கதைய பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, ஒரு காட்சிய மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான போட்டிக்களம். அரச குமாரர்கள்லாம் அவங்கவங்க வீரத்தை நிரூபிக்கிற இடம். அப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் எழும்புது. அந்த ஒரு கேள்வி சரித்திரத்தையே மாட்டி எழுத போகுது. ஒருத்தனோட தகுதி அவன் திறப்புல இருக்கா இல்ல அவன் செயல்ல இருக்கா? இந்த சின்ன கேள்விதான் பல தலைமுறைக்கு நீடிக்க போற ஒரு பெரிய பகைக்கு விதையா அமைய போகுது. நம்ம கதையோட முதல் அங்கம் இந்த அரச போட்டிக்களத்துல இருந்து தான் தொடங்குது. இங்கதான் ஒரு புது நட்பு மலரப் போகுது. ஆனா அது ரொம்ப வருஷமா உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு பழைய பகைய தட்டி எழுப்ப போகுது. கர்ணன் அர்ஜுனனுக்கு நேருக்கு நேரா சவால் விடுறான். இத பார்த்த பீமன் ரொம்ப ஏளனமா சிரிக்கிறான். ஏய், நீ ஒரு தேரோட்டி பையன், ராஜகுமாரனான அர்ஜுனன் கூட போட்டி போட உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கர்ணனை கேவலப்படுத்துறான். அந்த நிமிஷம் யாருமே எதிர்பார்க்காத துரியோதனன் கர்ணனுக்காக பொங்கி எழறான். பிறப்ப பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நதியோட மூலத்தையும் ரிஷியோட மூலத்தையும் ஆராயக்கூடாதுன்னு தெரியாதா? வீரம் இருந்தா மோதி பார்க்க வேண்டிதானே அப்படின்னு கர்ஜிக்கிறான். துரியோதனனோட இந்த வார்த்தைகள் நேரா கர்ணனோட இதயத்துல போய் தைக்குது. அந்த ஒரு நொடியில தான் வாழ்நாள் முழுக்க துரியோதனனுக்கு விசுவாசமா இருக்கணும்னு கர்ணன் முடிவு பண்றான். ஆனா இந்த நாடகத்தையெல்லாம் ஒரு மூலையில இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர்தான் அந்த வீரர்களோட குரு துரோங்கர். இப்ப நடந்த இந்த சம்பவம் அவர் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா புதைஞ்சு கிடந்த ஒரு பழைய காயத்தை திரும்பவும் கிளறி விட்டுடுச்சு. இதுதான் நம்மள கதையோட ஆழத்துக்கு கூட்டிட்டு போக போற கேள்வி. எப்படி ஒரு நட்பு விஷமா மாறுச்சு? அந்த பகையோட ஆணிவேர் எங்க இருக்கு? வாங்க கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போவோம். வாங்க, அப்படியே டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போலாம். எங்க தெரியுமா? நம்ம ஆசான் துரோணரோட இளமை காலத்துக்கு. அங்கதான் நாம இன்னைக்கு பார்க்கற இந்த பெரிய பகைக்கான முதல் விதை தூவப்பட்டுச்சு. துரோணர், துருபதன் இவங்களோட கதை ஒரு அழகான நட்புல ஆரம்பிச்சு ஒரு மோசமான துரோகத்துல முடியுது. ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்துல படிச்ச ரொம்ப நெருங்கின நண்பர்கள். அப்போ துருபதன் விளையாட்டா ஒரு வாக்குறுதி தரான். நான் ராஜாவானதும் என் ராஜ்யத்துல பாதியே உனக்கு தரேன் தோஸ்த் அப்படின்னு. ஆனா காலம் போகுது, துருபதன் ராஜாவாயிட்டான். ஆனா துரோணரோ வறுமையில சிக்கி தவிக்கிறாரு. தன் குடும்பத்தோட வறுமைய போக்க அந்த பழைய வாக்குறுதிய நம்பி துரோணர் பாஞ்சால நாட்டுக்கு கிளம்புறார். தன்னோட சின்ன வயசு நண்பன் தன்னை கண்டிப்பா அன்போட வரவேற்பான்ற நம்பிக்கையோட அரண்மனைக்குள்ள போறார். ஆனா அங்க அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதிகார மமதையில இருந்த துருபதன் கிழிஞ்ச துணியோட நின்ன துரோணரை பார்த்து ரொம்ப அலட்சியமா கேட்டான். அந்த ஒரு வரி அவங்களோட நட்பையே செதைச்சு போட்டுடுச்சு. துரோணரோட இதயம் அந்த அவமானத்தால நொறுங்கி போச்சு. அந்த நொடியில தான் துருபதனை பழிவாங்கியே ஆகணுங்கிற ஒரு வெறி அவர் மனசுல பிறந்துச்சு. சரி, இப்போ மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். பல வருஷங்கள் ஓடிடுச்சு. துரோணர் இப்போ அஸ்தினாபுரத்தோட ராஜகுரு. அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, திறமையான மாணவர்கள் இருக்காங்க. இத்தனை வருஷமா அவர் காத்துக்கிட்டு இருந்த அந்த சரியான தருணம் இப்போ வந்தாச்சு. பயிற்சியெல்லாம் முடிஞ்சுது. சீடர்கள் குருவுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டிய நேரம். அதுதான் குருதட்சணை. எல்லாரும் தங்கம் வைரம் நீ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா துரோணர் மனசுல பல வருஷமா ஒரே ஒரு விஷயம்தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது பழிவாங்குற தீ. அதை அணைக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. துரோணர் தன்னோட மாணவர்கள் கிட்ட கேட்டது இதுதான். துருபதனை கைதியா பிடிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க, அதுதான் எனக்கு வேண்ட குருதட்சணை. ஒரு ராஜாவே கைதியா பிடிக்க சொல்றது ஒரு போருக்கு அழைப்பு விடுக்கிறது மாதிரி. இது குருதட்சணை இல்ல, இது பழிவாங்கல். சீடர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாலும் குருவோட கட்டளைய மீற முடியற. முதல்ல துரியோதனன் ஒரு பெரிய படையோட போய் சண்டை போட்டு தோத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் போறான். அவன் தன்னோட அசாத்தியமான போர் திறமையால துருபதனை ரொம்ப சுலபமா ஜெயிச்சு ஒரு கைதியா துரோணரோட கால்ல கொண்டு வந்து போடுறான். குருவோட ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ கதை அதோட உச்சக்கட்டத்துக்கு வருது. அந்த ரெண்டு முன்னாள் நண்பர்களும் மறுபடியும் சந்திக்கிறாங்க. ஆனா இந்த முறை அதிகாரம் தலைகீழா மாறி போயிருக்கு. இந்த ஒப்பீடு கதையோட முழு நாடகத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அன்னைக்கு துரோணர் ஒரு பிச்சைக்காரர், இன்னைக்கு துருபதன் ஒரு கைதி. அதிகாரம் எப்படி வேணும்னாலும் தலைகீழா மாறுங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. கைதியா நின்ன துருபதனை பார்த்து துரோணார் சொல்றார், அன்னிக்கு செல்வச்செருக்கால உன் கண்ணு மறைஞ்சு போயிருந்துச்சு. இப்போ பாரு நிலைமை எப்படியெல்லாம் மாறும்னு. ஆணவத்தை விட்டுட்டு அடக்கமா இருக்க கத்துக்கோ. இது வெறும் அட்வைஸ் இல்ல, இது பல வருஷமா அவர் மனசுல சுமந்துகிட்டு இருந்த வலியோட வெளிப்பாடு. அடுத்து துரோணர் துருபதனோட ராஜ்யத்துல பாதியை எடுத்துக்கிட்டு மீதி பாதியை அவனுக்கு திருப்பி கொடுத்துடுறாரு.
இப்போ நாம 2 பேரும் சமமான ராஜாக்கள், இனிமே நாம நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். கேட்கறதுக்கு இது ஒரு பெரிய மனசு மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில இதுதான் துருபதனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவமானம். துரோணர் பழி வாங்கிட்டார். அப்போ கதை முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்ல. இது ஒரு புது, இன்னும் கொடூரமான பகையோட ஆரம்பம் மட்டும்தான். அந்த அவமானம் துருபதனோட அகந்தைய அழிக்கல. அதுக்கு பதிலா அத ஒரு விஷமா மாத்தி அவனோட ரத்தத்திலேயே கலந்துடுச்சு. துரோணர் மேல இருந்த கோவம் இப்போ தணிக்க முடியாத ஒரு பழிவாங்குற வெறியா மாறிடுச்சு. இந்த காயத்துக்கு பழிவாங்காம தான் வாழ்க்கை முடியவே முடியாதுன்னு அவன் சபதம் ஏத்துக்கிட்டான். துருபதன் தன்னோட பழிவாங்குற திட்டத்தை ரொம்ப தெளிவா வகுக்கிறான். துரோணரை கொல்ற சக்தி படைச்ச ஒரு மகனை பெத்தெடுக்கணும்னு ஒரு பெரிய யாகத்தை நடத்துறான். அந்த யாகத்தோட இறுதியில அவனோட பிரார்த்தனை பலிக்குது. அந்த யாகத்தீயோட ஜுவாலைகள்ல இருந்து கையில வாளோட ஒரு வீர மகனும் உலகையே மயக்கக்கூடிய அழகுல ஒரு மகளும் வெளியே வராங்க. அந்த மகன்தான் திருஷ்டத்யும்னன், துரோணரை கொல்றதுக்காகவே பிறந்தவன். அந்த மகள் தான் திரௌபதி, சரித்திரத்தையே மாத்தி எழுத பிறந்தவ. ஒரு தலைமுறையோட பகை இப்ப அடுத்த தலைமுறையோட விதியா மாறி நிக்குது. ஒரு சின்ன அவமானத்துல ஆரம்பிச்ச பகை ஒரு ராஜ்யத்தையே 2ஆ பிரிச்சு இப்போ அடுத்த தலைமுறையும் பழிவாங்குற கருவிகளா மாத்திருக்கு. இது ஒருபோதும் முடிவே இல்லாத ஒரு சக்கரம் மாதிரி சுத்திட்டே இருக்கு. அப்போ உண்மையான கேள்வி என்னன்னா, இந்த பகை சக்கரம் எப்போ எப்படி முடிவுக்கு வரும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.